that an unbelievable 17 lakh people voted between 11:45 p.m. and 2 a.m. in just 3,500 booths on the night of the 13th of May. Now, 17 lakhs were only cast in 3,500 booths. That's what the CEO of AP had told us. Between 11:45 and 2. That is 2 hours and 15 minutes. And then for all this process of checking, inking, signing, thumb impression, moving from one polling station to the other polling compartment takes only 6 seconds. Even if you fast forward, sometimes you see the films, fast forward films. It looks like that. It can't be possible. வணக்கம். திருட்டுத்தனமாக ஆட்சியை பிடித்த ஆந்திராவின் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு, அதே திருட்டுத்தனமாக மத்தியில் ஆட்சியை பிடித்த பிரைம் மினிஸ்டர் பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய மகாமானவ் ஸ்ரீ 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 நரேந்திர மோடிஜி அவரும் பதவி விலக வேண்டும். இந்த ரிப்போர்ட் வெளிவந்த உடனேயே ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரளயம் வெடித்திருக்க வேண்டும். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. மீடியா அமைதியாக இருக்கிறது. மக்களுக்கான கேள்விகளை அவர்கள் எப்பவுமே கேட்க மாட்டார்கள். முக்கியமாக ஆளும் கட்சியை பார்த்து அவர்கள் கேள்விகளை கேட்கவே மாட்டார்கள். சுப்ரீம் கோர்ட் அதன் மீது நம்பிக்கை இருந்தது. அதுவும் இப்ப முடிந்து போனது. ஜுடிஷியரி தன்னுடைய வேலையை சரியாக பார்த்திருந்தால் இன்னைக்கு நரேந்திர மோடியாக இருக்கட்டும் அல்ல சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், அவர்கள் இந்த பதவியில் இருந்திருக்க மாட்டார்கள். அந்த அளவில் எவிடன்சஸ்கள் வெளிவந்திருக்கிறது, ஆதாரங்கள் வெளிவந்திருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தில் நடந்த லோக்சபா தேர்தல் 2024 மே மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு தேர்தல் ஆணையம் நடத்திய அந்த திருட்டுத்தனத்திற்கான அனைத்து ஆதாரங்களுமே வெளிவந்து விட்டது. சாதாரணமான நபர்கள் இதற்கான ஆய்வை செய்யவில்லை. இந்த ஆதாரங்களை வெளிவிட்ட நபர் யார்? இந்த நாட்டு பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனுடைய கணவரான பரகலா பிரபாகர். ஒரு மிகப்பெரிய எக்கனாமிஸ்டாக இருப்பது மட்டுமல்லாமல் இந்த நாட்டிற்கக்கூடிய தேர்தல் ப்ராசஸை பற்றி ஒரு ஆழமான டீடைல்டான ரிசர்ச்சை அவர் செய்திருக்கிறார். அவர் வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட் இன்னைக்கு நேற்று கிடையாது. 15 நாட்களுக்கு முன்பு த வயரில் ஒரு கட்டுரை வழியாக, ஒரு ஆர்டிக்கல் வழியாக அவர் வெளிவிட்டிருந்தார். அனைத்து ஆதாரங்களையுமே சோசியல் மீடியா வழியாக அவர் பகிர்ந்ததற்கு பின்பு கூட எந்த விதமான கேள்வி கேட்பாடும் கிடையாது, எந்த விதமான பதிலும் கிடையாது. அதை தொடர்ந்து 5 நாட்கள் கழித்து கரண் தாப்பருக்கு இதே பரகலா பிரபாகர் அவர்கள் எடுத்து வைத்த அந்த இன்டர்வியூவை நீங்க பார்த்தீர்கள்னா, இதே ஒரு வேற நாடாக இருந்திருந்தால் அடுத்த நிமிடமே அந்த அரசாங்கம் கவர்ந்து போகும். அந்த அளவில் இந்த டீடைல்டான ரிப்போர்ட்ஸ் இருக்கிறது, ஆதாரங்கள் இருக்கிறது. எதுவுமே அவர் தன்னுடைய வீட்டில் தயாரித்த ஆதாரங்கள் கிடையாது. அனைத்து ஆதாரங்களுமே தேர்தல் ஆணையமே வெளிவிட்ட ஆதாரங்கள். சிந்தித்து பாருங்கள். சாதாரணமாக நீங்க எத்தனை மணி வரை ஓட்டு போட போவீர்கள்? 5 மணிக்கு முடிஞ்சிரும் பார்கள், 6 மணிக்கு முடிஞ்சிரும் பார்கள். அதிகபட்சம் ஒரு சில இடங்கள்ல 7 மணி. இல்ல சார், ரொம்ப ரூட்டட் ஏரியா, இங்க வரிசையில ஒரு 100 பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு தான் நாங்க வீட்டுக்கு போயிருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லும் போது கூட ஒரு 8 மணி. அதை தாண்டி நீங்க ஓட்டு போட்டதாக கேட்டிருக்கீங்களா? கிடையாது. ஆனால் ஆந்திராவில் வித்தியாசமாக இரவு 11:45 சிஇஓ ஆஃப் ஆந்திரா இந்த மாதிரி இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் ஓட்டு போடப்பட்டதாக அவர் ஒரு தகவலை கொடுக்கிறார். சரி, 11:45 வரை ஆந்திராவில் மக்கள் ஓட்டு போட்டதாக ஒரு செய்தியும் வெளிவந்தது. ஆனால் ஆச்சரியமாக இருக்கும், ஆந்திராவில் மே 13ஆம் தேதி தொடங்கிய voting அடுத்த நாள் அதிகாலை மே 14ஆம் தேதி 2 மணி வரை நடந்திருக்கிறது. யாருடைய உத்தரவுப்படி? எப்படி? அதுவும் ஒரு பூத் 2 பூத் அல்ல, கிட்டத்தட்ட 3500 பூத்துகளில் இந்த தில்லுமுள்ளு, இந்த திருட்டுத்தனங்கள் நடந்தது. ஆந்திராவில் இன்னொரு விஷயம் நடந்தது. ஒரே நாள் 2 தேர்தல். லோக்சபா எலெக்ஷனுக்காக எம்பியை தேர்வு செய்வதற்காக ஓட்டு போட்டார்கள் மக்கள். அசம்பிளி எலெக்ஷன் எம்எல்ஏவை தேர்வு செய்வதற்கும் ஓட்டு போட்டார்கள் மக்கள். இரண்டுமே ஒரே நாளில் நடந்தது. அப்போ ஆந்திராவின் சிஇஓ கொடுத்த டேட்டா படி நீங்க பார்த்தீர்கள்னா, இரவு 11:45 அடுத்த நாள் அதிகாலை 2 மணி அளவில் கிட்டத்தட்ட 17 லட்சம்
17 lakh ஓட்டு போடப்பட்டிருக்கிறது 3500 பூத்ஸ்களில். அதாவது இரவு 11:45 சிஇஓ ஆஃப் ஆந்திரா கொடுத்த டேட்டா படி நீங்க பார்த்தீர்கள்னா 76.50% vote percentage. அடுத்த 2.25 மணி நேரத்தில் அது அதிகரித்து 4.16% அதிகரித்து 80.66% ஆக உயர்ந்தது. அப்போ ஒவ்வொரு பூத்திலும் ஆன் அன் ஆவரேஜ் 491 நபர்கள் வரிசையில் நின்றதாக கூறுகிறார்கள். இது மட்டுமல்ல, 135 நிமிடங்கள் வரை இந்த அடுத்த ஓட் போடும்போது ஒரு நிமிடத்தில் ஜஸ்ட் 1 மினிட்ல 3.6 நபர்கள் கிட்டத்தட்ட 4 பேர் ஓட்டு போட்டு வெளியே போனதாக கூறுகிறார்கள். என்ன திருப்பதி லட்டுவா கிடைக்குது, கையில வாங்குங்க போங்க, அது கூட 20-30 செகண்ட் ஆயிரும் ஒவ்வொரு நபரும். இங்க ஓட்டு போட்டார்களதும் 2 ஓட்டு. ஒன்று எம்பிக்கு ஓட்டு போட்டார்களாம், ஒரு எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டார்களா. ஒரு நபர் 20 செகண்டுக்கும் குறைவாக ஓட்டு போட்டு வெளியில போயிட்டார்களாம். just 6 to 7 seconds ஒவ்வொரு நபருக்கும் கிடைத்திருக்கிறது. அதற்குள்ள ஓட்டு போட்டு போயிட்டார்களாம். இங்க வைக்கணும், பேர் எழுதணும், ஐடி கார்டை பார்க்கணும், மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு நபர் உள்ள வந்துட்டு வெளியில போவதற்கு 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடங்கள் பிடிக்கும். அப்ப எப்படி இந்த அட்டூழியங்கள் நடந்தது அனைத்துமே இதற்கு மேல் மிக ஆழமாக ஆதாரபூர்வமாக எடுத்து காட்டப் போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நான் எடுத்து காட்டக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவும் த வயரில் பப்ளிஷ் ஆகியிருக்கிறது. அதற்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விடுவேன். இதை தாண்டி பரக்கலா பிரபாகர் அவருடைய டீமிற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. பிகாஸ் திஸ் இஸ் an exclusive interview. This is an exclusive data which he had shared. And the nation is quiet. The nation is silent. Media houses are silent. Opposition leaders are quiet. Supreme Court is quiet. Why? I don't know. எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற உண்மைகள் உங்களிடம் சேரக்கூடாது என்று. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி அதையும் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். Look at my first evidence. ஆந்திராவில் நடந்த அசெம்பிளி எலெக்ஷனில் 175 அசெம்பிளி தொகுதிகளிலிருந்து நேரடியாக டிடிபிக்கு 164 சீட்ஸ்கள் கிடைத்தது. ஒரு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி. ஆந்திர பிரதேசத்தின் சீஃப் எலக்டோரல் ஆபீசர் வெளிவிட்ட தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா, மே மாதம் 13ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு மாலை 5 மணி அளவில் 68.4% votes போலானதாக கூறியிருக்கிறார்கள். அதாவது ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜ் நம்பர்னு கூறலாம். அதற்கான அந்த எவிடன்ஸை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறேன். தேர்தல் ஆணையத்துடைய பிரஸ் ரிலீஸ், அந்த பிரஸ் ரிலீஸ்க்கான அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் உங்களுக்கு முன் வைக்கிறேன். நான் 13ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு இரவு 8 மணி வரை 68.12% voter turnout ratio வெளிவந்ததாக கூறுகிறார்கள். அதாவது மாலை 5 மணிக்கு it was 68.4 and 8 மணி வரை it was only 68.12. அப்போ கொஞ்சம் நபர்கள் தான் அங்க இருந்திருப்பார்கள். ஓகே, இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா இரவு 11:45 அதே மே மாதம் 13ஆம் தேதி தேர்தல் ஆணையத்துடைய பிரஸ் ரிலீஸ் வழியாக நீங்க பார்த்தீர்கள்னா இரவு 11:45 அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த ரிப்போர்ட். அந்த டைம் எல்லாம் நீங்க பார்க்கிறீர்கள். 76.50
76.50. I'm repeating this number. இங்கே மற்றும் இந்த எண்ணிக்கை நிற்கவில்லை. மே மாதம் 17ஆம் தேதி அடுத்த பிரஸ் ரிலீஸ் வெளிவருகிறது. இந்த பிரஸ் ரிலீஸ் வழியாக நீங்க பார்த்தீர்கள்னா 80.66% வோட்டர்ஸ் டர்ன் அவுட் நம்பர் அதிகரித்ததாக கூறுகிறார்கள். அதாவது நேரடியாக கிட்டத்தட்ட ஒரு 4% வோட்டர்ஸ் அதிகரித்திருக்கிறார்கள். எப்போ? இரவு 11:45 மேல. அடுத்த நாள் அதிகாலை 2 மணிக்குள்ள கிட்டத்தட்ட 17 லட்சம் வோட்டர்ஸ் அங்க வந்து ஓட்டு போட்டதாக ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை தேர்தல் ஆணையமே செய்கிறது. சீஃப் எலெக்டோரல் ஆஃபீஸர் ஆந்திர பிரதேஷ் அவர் இந்த ட்வீட்டை போடுகிறார். நீங்களே பாருங்கள். ஆந்திர பிரதேஷ் voters show us the power of democracy in action and record the highest voter turnout among 4 phases of polling concluded until now in 2024 general election, and the number is 81.86%. ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, தேர்ட் ஜெண்டர் எத்தனை, யார் யார் எங்கெங்க ஓட்டு போட்டார்கள் எல்லாமே அவர் வந்து வெளிவிடுகிறார். எல்லாமே இது வந்து தேர்தல் ஆணையம் வெளிவிட்ட டேட்டா. And you are seeing all of this in your screen. Now you should see the magic. What happened here? ஹிந்துலெல்லாம் இதற்கான ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் ஆனது. Now இந்த 17 லட்சம் வாக்காளர்கள் எத்தனை போலிங் பூத்ல? 3500 போலிங் பூத்ல. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4.16% அதிகமாக ஓட்டு போட்டதாக கூறுகிறார்கள். ஆந்திராவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி வாக்காளர்கள், 3 கோடி வாக்காளர்கள்ல இருந்து இந்த 4.16% நீங்க எடுத்தீர்கள்னா அது அந்த நம்பர் இட் கம்ஸ் டு 17 lakhs. ஓகே, 17 லட்சம் வாக்காளர்களை இதற்கு மேல் நீங்க பார்த்தீர்கள்னா 17,19,482 டு பி வெரி ப்ரெசைஸ் ஆஸ் நம்பர், 3,500 பூத்ஸ். அப்போ இதை நீங்க வகுத்து பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு போலிங் பூத்திற்கு வெளியில ஒரு நீண்ட லைன். எப்போ? இரவு 11:45 ஒவ்வொரு போலிங் பூத்திலையுமே 491 நபர்கள் நின்றதாக கூறுகிறார்கள். சில இடங்கள்ல 1000 பேரும் இருக்கலாம், சில இடங்கள்ல 100-200 பேரும் இருக்கலாம். பட் ஆன் அன் ஆவரேஜ் நீங்க எடுத்து பார்த்தீர்கள்னா 491 நபர்கள் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனுக்கு வெளியில இரவு 11:45 மேல நின்றதாக கூறுகிறது தேர்தல் ஆணையம். எப்படி? எனக்கு புரியவில்லை. சரி, யூசுவலா நீங்க பார்த்தீர்கள்னா இந்த ஓட்டு போடுவதற்கான நேரம் காலை 7 மணிலிருந்து 5 மணி வரை. ஆந்திராவில் இருந்த மொத்த போலிங் ஸ்டேஷன்ஸ்களுடைய எண்ணிக்கை 46,389. ஈவினிங் 5 மணி வரை 60.7% ஓட் போடப்பட்டதாக கூறுகிறார்கள். அதுக்கப்புறம் அடுத்து இந்த செய்தி வெளிவந்தது. நவ் see the magic. இந்த 491 நபர்கள் இவர்கள் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்லையுமே ஓட்டு போட்டிருந்தால் எவ்வளவு நிமிஷம் பிடிச்சிருக்கணும்? நீங்க சாதாரணமாக ஒரு நிமிஷத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம்னா கூட 491 நிமிடங்கள் பிடிக்கும். 491 மினிட்ஸ் பிடிக்கும். ஒரு நிமிஷத்துல ஒருத்தர் உள்ள போறாரு, இங்க வைக்கிறாரு, ஆதார் கார்டை பார்க்குறாங்க, ஓட்டர்ஸ் கார்டை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் இங்க இருந்து அவர் உள்ள போய் ஓட்டு போடுறாரு. அதுக்கப்புறம் அந்த விவிபேட்ல ஸ்லிப் வெளியில வரும் இல்லையா, அந்த ஸ்லிப் வருவதற்கு 7 செகண்ட் பிடிக்கும். அப்போ அவர் வந்து இந்த இடத்துல ஓட்டு போடுவாரு. பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு மிஷின் இருக்கும், ஜெனரல் எலெக்ஷனுக்கான மிஷின், அதுக்கும் ஓட்டு போடுவார். அங்க ஒரு 7 செகண்ட்ஸ் பிடிக்கும். ரெண்டுமே பார்த்தீர்கள்னா 14 செகண்ட் இதுலேயே பிடிச்சிரும் அந்த விவிபேட் ஸ்லிப் வெளி வருவதற்காக. மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்து முடிச்சு வெளியில வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 1 நிமிஷம் பிடிக்கும். அப்ப அந்த 1 நிமிஷத்தை நீங்க பார்த்தீர்கள்னா 491 நிமிடங்கள், கிட்டத்தட்ட 8 மணி நேரம் மினிமம். அதே 2 எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா 1.5 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் ஒவ்வொரு நபரும் அங்க நிக்கிறபடி இருக்கும். That is what the calculation is. So it is around 16 hours more. But here the election commission says that within 1 minute close to 4 members have voted for 2 different elections, assembly election and general election both. How? I don't know. And
இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா மிக கேவலமான விஷயம். சிஇஓ ஆன் ரெக்கார்ட் எடுத்துக்காட்டக்கூடிய விஷயம். The last vote was exercised at around 2 a.m. on May 14th. Last vote இரவு 2 மணி அளவில் போடப்பட்டதாக கூறுகிறார்கள். இரவு 11:45 அடுத்த நாள் அதிகாலை 2 மணி வரை 17,19,482 ஓட்டுகள் 3,500 பூத்களில். எப்படி சாத்தியம் என்று எனக்கு புரியவில்லை. எப்படி இந்த தில்லுமுள்ளு நடந்தது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் யாருமே எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆதாரங்களையுமே நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். பராக்கலா பிரபாகர் அவர்கள் ஆழமாக இதை ரிசர்ச் செய்து 4 ஃபேசஸ்களில் இந்த தேர்தல் நடந்ததாக கூறியிருக்கிறார்கள். நீங்க உங்களோட ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். இந்தியாவிலேயே மிக பெரிய அளவில் ஓட்டு போட்ட மாநிலம் ஆந்திரா. ஆந்திராக்கு அப்புறம் வெஸ்ட் பெங்கால்னு கூறுகிறார். வெஸ்ட் பெங்காலில் வெறும் லோக்சபா மட்டும்தான். ஆந்திராவில் லோக்சபா அண்ட் ஜெனரல் எலெக்ஷன் பூத், அசெம்பிளி and general election both, and 80.30% voting happened. 81.79% 17ஆம் தேதி அவர்கள் கொடுத்த அடுத்த அப்டேட்டை நீங்க பார்த்தீர்களா, இன்னும் கொஞ்சம் கூடிருச்சு. This is what Election Commission of India had done. May 13, 2024, I'm just giving you a recap of it. May 13, 2024, by 5 p.m., the CEO of Andhra Pradesh says it is 68.4%. 13th May, at around 8 p.m., the same ECI says that voters turnout was 68.12%. எத்தனை மணி நேரம் டிஃபரன்ஸ் பாருங்க நீங்க. 6, 7, 8 3 மணி நேரத்தில் 1% கூட கூடவில்லை. 0.8% மட்டும்தான் கூடியது. மே மாதம் 13ஆம் தேதி இரவு 11:45 அப்படியே டபுள் ஆகுது. நீங்க பாருங்க, 8 மணிலிருந்து 11:45 வரை நீங்க பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.25 மணி நேரம். 3.25 மணி நேரத்துல அங்க ஒரு 10% அதிகரிக்குது. அப்போ மக்கள் எங்கிருந்து வந்தார்கள், எப்படி வந்தார்கள், அந்த வரிசையில் நின்ற நபர்கள் உண்மையான நபர்களா, உண்மையிலேயே அங்க மக்கள் நின்றார்களா? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கே? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க. இதைத்தானே ராகுல் காந்தி எடுத்து வைத்தார். Show us the CCTV footage that evening after 6 o'clock there were so many people standing on the queue. But what did Ganesh Kumar say? நம் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் குளங்கள், நாம் வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தங்கை மகள்களுடைய படத்தை பார்ப்பதற்காக காங்கிரஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்கிறது. 40 நாட்களுக்குள்ள அனைத்து சிசிடிவி ஃபுட்டேஜையுமே நாங்கள் அழித்து விடுவோம். அழித்து விட்டோம். எங்கள்கிட்ட சிசிடிவி கிடையாது. We don't have. கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து கணேஷ் குமாரின் டீம் இந்த நாட்டின் தலையெழுத்தை எழுதி வருகிறார்கள். ஆனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் அழித்து விட்டோம். எதற்காக அழித்து விட்டார்கள் புரிகிறதா? 6 மணிக்கெல்லாம் தேர்தல் முடிஞ்சிடணும். நீங்க 8 மணி வரை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தீங்க, அப்புறம் 11:45 கொடுக்குறீங்க. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படியே இரவு 2 மணி வரை அங்கே ஓட்டு போட்டதாக கூறுகிறீர்கள். அதுவும் 1-2 இடத்துல இல்லை, 3500 இடங்கள்ல இந்த விஷயம் நடந்திருக்கு. அந்த 3500 இடங்கள்லையுமே கிட்டத்தட்ட 500 பேர் வரிசையில் நின்றிருக்கிறார்கள். அந்த 500 பேர் வரிசையில் நின்றதாக இருந்தால் கூட அந்த 500 பேர் ஓட்டு போட்டு வெளியில வரணும்னா கிட்டத்தட்ட 491 நிமிடங்கள் பிடிக்கும். அடுத்த 8 மணி நேரம். அப்போ 11:45 8 மணி நேரம் ஓட்டு போட்டதாக சரியான முறையில் ஓட்டு போட்டிருந்தார்கள்னா அடுத்த நாள் அதிகாலை வரை அங்க மக்கள் ஓட்டு போட்டிருந்திருப்பார்கள். 7-8 மணி வரை ஓட்டு போட்டிருந்திருப்பார்கள். How this was possible? எப்படி ஒரு நிமிடத்திற்குள்ள 4 பேர் போய் ஓட்டு போட்டார்கள்? அதுவும் 3500 பூத்களில் 17 லட்சம் ஓட்டர்ஸ்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். இதே போன்ற குற்றச்சாட்டு தான் பீகாரில் நடந்தது, மகாராஷ்டிராவில் நடந்தது, ஹரியானாவில் நடந்தது,
இதே போன்ற குற்றச்சாட்டுகள், இதே சேம் பேட்டர்ன், ஓட்டு திருடுவதற்காக சேம் பேட்டர்ன். தேர்தல் ஆணையத்திடம் கேள்வி கேட்டால் எந்த விதமான பதிலும் கிடையாது. பரக்கலா பிரபாகர் அவர்கள் தன்னுடைய ஃபைண்டிங்கை வைத்து அங்க கடிதம் எழுதி கேள்வி கேட்டிருக்கிறார். இதுவரை எந்த பதிலும் கிடையாது. சரி, மீடியா ஹவுசஸ்கள் எவ்வளவு பெரிய எக்ஸ்போஷர், திடீர் என்று எப்படி நீங்க அமைதியாக இருக்கலாம்? எவ்வளவு பெரிய எக்ஸ்போஷர், எவ்வளவு பெரிய எவிடன்சஸ்கள். ஒவ்வொரு டிவி டிபேட்லயும் எந்த விதமான டிவி டிபேட் நடக்கிறது? ஹிந்து முஸ்லிம் என்கிற டிவி டிபேட்டை நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவை திசை திருப்பக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். ஹிந்து முஸ்லிம் என்கிற இந்த கலவரம் February 14 நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த பஜ்ரங் தள், ஹிந்து ரக்ஷா தள், இது போன்ற குண்டர்கள், தீவிரவாதிகள் ஆங்காங்கே போய் கலவரம் செய்வதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், இது போன்ற ஆர்டிக்கல், இது போன்ற எவிடன்சஸ்கள் வெளிவரும் போது ஏதோ ஒரு பெரிய கலவரத்தை தூண்டிவிட்டு இது போன்ற மிக முக்கியமான விஷயங்களை பற்றி யாருமே பேசக்கூடாது, அப்படியே இது முடக்கப்பட்டது. பரக்கலா பிரபாகர் அவர்களை ஒரு சில நபர்கள் மட்டும்தான் தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். இன்னைக்கோ நாளைக்கோ பிரபாகர் அவர்களை சந்தித்து ஒரு நேர்காணலை உங்களுக்கு முன்பு நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம். இன்னைக்கு நான் எடுத்துக்காட்டிய இந்த எவிடன்சஸ்கள், இன்னைக்கு நான் எடுத்துக்காட்டிய இந்த ரிப்போர்ட்டை பற்றின உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை இந்த நாட்டின் டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்காக பகிருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை நிச்சயமாக தட்டுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.